வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 ரோலில் ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இந்த கூடையில் வச்சு ப்ளேஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கூடையை எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், ஃபினிஷ் பண்ண பிறகு நம்மளுக்கு வயர்லாம் எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகிருக்கு, என்ன மாதிரி மெத்தடில் போட்டால் ஈஸியாக போடலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பாருங்கள், இது ஒரு ரோல் கூட நார்மல் வயரில் தான் நான் போட்டிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லோ கலர் தான். எல்லோ கலர் வயர் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு. நார்மல் வயர் தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் இந்த கூடைக்கு மேக் பண்ணுற மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு. ஒரே மாதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த கூடைகள் எல்லாமே. ஒரு 5 கூட கேட்டிருந்தாங்க என்கிட்ட. இது ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக கேட்டிருந்தாங்க, ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு ஹேண்டில் பாருங்கள், ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக நீங்கள் போட்டுக்கணும். 2 வேர் ஹேண்டில் தான் நான் மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன். நாட்ஸ் ஒரே மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் மேடு பள்ளம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங், ஒரு லுக் ஒரே சைஸில் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போ தான் வயரும் வேஸ்டேஜ் ஆகாமல் உங்களுக்கு நல்லா நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் எப்படி ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ப்ளவுஸ் பிட்டு. அதுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே 2 வளையல், மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வரலட்சுமி நோம்புக்கு, நவராத்திரிக்கு தான் இந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு இல்லை, பர்த்டேக்கு கொடுக்கலாம். நீங்கள் வளகாப்புக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு கூட கொடுக்கலாம். மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அதுக்கப்புறமே அவங்க இதை கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கோ இல்லை சின்ன திங்ஸ் ஏதாவது கடைக்கு வாங்கணும் அப்படின்னாலுமே இந்த கூடைகளை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆப்டாக இருக்குன்னு. இன்னும் நீங்கள் இதில் கூட வாழைப்பழம், இந்த பூவு இதெல்லாம் கூட நீங்கள் இன்னும் இதில் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இப்போ இந்த கூடைக்கு மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். ஸ்டீல் ஸ்கேலில் தாங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். 4.5 அடியில் 15 வயர் எடுத்துக்கணும். பேஸ் 7 லைன் போட்டிருக்கேன் நான். ஹைட் 16 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. இந்த கூடைக்கு ஏணிப்படி முடிச்சு தான் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான். லென்த் எவ்வளோ போட்டிருக்கோமோ அதே அளவு ஹைட்டும் நம்ம போட்டு இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் 2 வேர் ஹேண்டில் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். 2.25 அடி இன்னர் வேர் எடுத்துக்கோங்க. 7 அடியில் அவுட்டர் வேர் நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இன்னர் வேர் 2 வேர் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சின்ன கூட இருந்தாலும் கொஞ்சம் ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கூடைக்கு எப்படி நான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபினிஷ் பண்ண பிறகு எவ்வளோ வயருங்க வேஸ்டேஜ் ஆகுது அப்படியும் நீங்கள் கேட்குறீங்க. அதனால தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே நீங்கள் ப்ளெயினாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ, டார்க் கலர், லைட் கலர் யூஸ் பண்ணி ப்ளெயினாகவும் போட்டுக்கலாம். 2 கலர் யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் நான் எப்படி மேக் பண்ணேன்றதை காமிக்கிறேன் கூட. அதாவது நான் சொன்ன மாதிரி 4.5 அடியில் நீங்கள் 15 வயர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிவிட்டு எவ்வளோ வயர் மிச்சம் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோண்டு தான் எனக்கு கரெக்டாக 4 நாட்டுக்கு சொருகிறதுக்கு தான் எனக்கு இருக்குது. சைடு கூட பாருங்கள் ரொம்ப வயர் வேஸ்டேஜே ஆகலை பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம ஒரு 1/4 அடி விட்டுட்டு நம்ம பேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப வயர் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாது. அதனால தான் எனக்கு ஒரு ரோலில் கரெக்டாக எனக்கு இந்த கூடை ஃபினிஷ் ஆகிருக்கு. ஹேண்டிலோடு சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு கூடைக்கு ஒரு ரோல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு நீங்கள் பாருங்கள், இந்த கூடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபினிஷிங் பண்ணதை. வயர் பார்த்திங்களா வேஸ்டேஜே ஆகாமல் கரெக்டாக மிச்சம் இருக்க வயர் எல்லாத்தையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹேண்டிலுக்குமே நீங்கள் சைடாக வயரை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன கூடை போட்டாலும் உங்களுக்கு நல்லா நீட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த பர்ஃபெக்ஷன் எல்லாமே நல்லா நீட்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கிது பாருங்கள், ஈவனாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு இந்த கூடைகள் கிடச்சிருக்கு. இந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இந்த கூடைகள்லாம் சூப்பராக இருக்குங்க. ஹேண்டில் பார்த்திங்களா 3வது நாட்டிலேருந்து எடுத்து சின்னதாக ஒரு ஹேண்டில் நான் மேக் பண்ணியிருக்கேன். 2 வேர் ஹேண்டில்.
இந்த ஹேண்டில் எப்படி மேக் பண்ணணும்னு கூட தனியாக வீடியோ இருக்குங்க. அதையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இன்னும் வந்து நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் வந்து இன்னும் நிறைய குட்டி குட்டி கூடைகள்லாம் நம்ம வந்து நவராத்திரிக்கு வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கூடைகள்லாம் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடைகளோட டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் பிஃபோர் நீங்கள் எனக்கு 1 month பிஃபோரே நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா தான் நாங்கள் வந்து கூடைகளை நீட்டாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி தர முடியும். இந்த கூடைகளை பற்றி டவுட் இருக்குது, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், வயரோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நான். இந்த மாதிரி கூடைகள் எல்லாமே நீங்கள் வந்து வளகாப்புக்கு, மேரேஜுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.